தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி, திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி. பாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி, வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி. வேங்கடநாதா அருள் ஸ்ரீனிவாசா. கண்ணனும் நீ, கணபதி நீ, கந்தனும் நீயே, எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே. கண்ணனும் நீ, கணபதி நீ, கந்தனும் நீயே, எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே. அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியும் நீயே, என் மேல் அன்பு வைத்து நதி வரைக்கும் கூட வந்தாயே. ராகவேந்திரா அருள் ராகவேந்திரா. தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி, திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி. வேங்கடநாதா அருள் ஸ்ரீனிவாசா. தந்தை உண்டு அன்னை உண்டு எந்த மனையிலே, ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் உந்தன் வடிவிலே. தந்தை உண்டு அன்னை உண்டு எந்த மனையிலே, ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் உந்தன் வடிவிலே. அன்பு கொண்டு தந்தைக்கவன் செய்யும் பணியிலே, நாங்கள் ஆண்டுதோறும் வந்து நிற்போம் உந்தன் நிழலிலே. ராகவேந்திரா அருள் ராகவேந்திரா. தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி, திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி. வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி, வஞ்சமில்லா நல்லவரின் நிற்கும் சுவாமி. வேங்கடநாதா அருள் ஸ்ரீனிவாசா. ராகதேவனே அருள் ராகவேந்திரா. ராகவேந்திரா அருள் ராகவேந்திரா. இங்கே நம்முடைய திருக்கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான கேரள மாநிலம் மிகவும் அருகாமையில் அமைந்திருக்கிறது. இந்த கேரள மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் கிருஷ்ண பரமாத்மாவை மனிதனுக்கு உபதேசித்தது திருவாசகம். இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களால் முடிந்த ஒரு சமயத்தில் கண்டிப்பாக அந்த பகவத்கீதையை படிப்பது மிகவும் நன்று. 18 அத்தியாயங்களை கொண்ட அந்த பகவத்கீதை மனித வாழ்விற்கு இறைவன் வகுத்த ஒரு நூலாக மட்டுமில்லை, நம்முடைய உலகத்திற்கே ஒரு நல்ல 4 மறைகளில் இது ஒரு 5வது மறையாக கூட இந்த நூலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பகவத்கீதையை படிப்பது மிகவும் நன்று.
இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் நம்முடைய யேசுதாஸ் அவர்கள் கான கந்தர்வன் KJ யேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல். மலையாள மொழியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடலை இதோ உங்கள் முன் அடியேன் பாடுகின்றேன்.